ஒரு சின்ன டிப்ரெஷன் மூடில் எங்களை வந்து இது வந்து கூப்பிட்டா இந்த மாதிரி சாவு கடிக்கிறதுக்காக கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஃபீலிங்கில் சொன்னார். அது ஆக்சுவலாக அப்படி அல்ல. என்ன எனக்கு தெரிஞ்சு இந்த பறை இசை அப்படிங்கிறது வந்து நான் சின்ன வயசில் வந்து இந்த மாரியம்மன் கோயிலில் வருஷம் திருவிழா கொண்டாடுவாங்க. அதில் வந்து அந்த 7 நாள் நோம்பி சாட்டுறது, 14 நாள் வந்து நோம்பி சாட்டுறதுன்னா அந்த கம்ப நட்டு அதுக்கப்புறம் அந்த நெருப்பு இதெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணி ஒரு 7 நாள் 14 நாள்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அப்போ மெயினாக வந்து அந்த கம்பத்தை சுற்றி தினம் வந்து அடிக்கிறது, இந்த பறை அடிச்சுட்டு இவங்க ஆடுறது தான். நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அதில் போய் ஆடுவேன். ஆடிட்டு வீட்டில் அடி வாங்குவேன். என்னென்னா இதெல்லாம் நம்ம செய்கிற வேலையாடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த காலத்தில் அதெல்லாம் வந்து இது நம்மெல்லாம் செய்கிற வேலை இல்லைன்னாங்க. ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. ஏன்னா அதில் அது விளையாடும்போது ரொம்ப எனக்கு காமெடியாக ரசித்து அவங்க அதை பறையடிக்கும் போது ஆடிட்டுருப்போம். அப்போ சில பேர் வந்து அவன் ஆட ஆட 1ஆம் அடி அப்படிம்பா, உடனே அவர் அடிச்சிருப்பார். 2ஆம் அடி கூட அப்படிம்பா. அப்புறம் நாங்களும் எல்லாம் அடிக்கிட்டே இருப்போம். இவன் பாட்டு 3ஆம் அடிம்பா. அவன் மாற்றி மாற்றி அடிப்பான். ஆனால் இவன் போடுற ஸ்டெப்பு ஒரே ஸ்டெப்பாக தான் இருக்கும். ஆனால் சொல்கிறது மட்டும் 1ஆம் அடி போடு, 2ஆம் அடி போடு, 3ஆம் அடி போடு அப்படின்ட்டு இருப்பான். நான் இதை ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். இவன் என்ன தெரியும்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க ஆனால் மாற்றி மாற்றி அவங்களும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் போடுற ஸ்டெப்பு ஒரே ஸ்டெப்பாக போட்டுக்கிட்டு இருப்பான். அப்படி கோவிலில் வந்து அந்த திருவிழாவில் வருஷம் வந்து அந்த 15 நாள் 14 நாள் சாட்டு 7 நாள் சாட்டுன்னு இருக்குது. அது வந்து அவ்வளோ கோலாகலமாக இருக்கும். அதனால் இது சாமிக்காக அடிக்கிறது தான் அந்த பறை, அப்படி தான் நீங்கள் நினைக்கணும். இதை வந்து சாவுக்காக அடிக்கிற பறை இல்லை. அதை ஏன் சாவுன்னு சொல்கிறாங்களே ஒழிய, ஆனால் சாவுங்கும் போது பொதுவாக என்ன சொல்லுவோம், ஜென்ரலாக சாமிக்கிட்ட போய் சேர்ந்துட்டாரு, சாமிக்கிட்ட போகிறாருன்னு சொல்லுவான். அதனால தான் உங்களுக்கு வந்து சாவுன்னு நீங்கள் எடுத்துக்கூடாது. சாமிக்கிட்ட போகிறாரு, அதுக்காக அடிக்கிறாங்க, அடித்து அனுப்புகிறாங்க, வழி அனுப்புகிறாங்க. அப்படி தான் நினச்சி. ஏன்னா எதுவுமே வந்து உலகத்தில் வந்து சாதாரணம் இல்லை. ஏன்னா சில விஷயங்கள் வந்து அதை அடித்ததுனால அது ஒரு குலம்னு சொல்லி அப்படி வச்சுட்டாங்க. இந்த பள்ளத்தில் வந்து விவசாயம் பண்ணிருக்கும் போது அது ஒரு குலம்னு சொல்லி இப்படி இறக்கி விட்டாங்க. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் செய்கிற தொழிலுக்காக வந்து அப்படியே ஒதுக்கி விட்டாங்க. ஆனால் அவர்கள் வந்து எதுவுமே ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம். அப்புறம் ரெண்டாவது, எதையுமே நம்ம சாதாரணமாகவும் நினச்சிக்க முடியாது. இது வந்து இதுதானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் இப்போ மீட்டிங்கில் கூட நேரத்தில் சொல்லிக்கிறேன். சிவாசாரி தாவணி கனவுகள் படத்தில் வந்து ஒரு சீன் இவர் வரணும், சாமி கும்பிட வரணும். அந்த பூசாரி வந்து மணி அடிச்சுட்டு தட்டு இது பண்ணிகிட்டு இருப்பான். சிவாசாரி உள்ளே வரணும், வந்தோடனே வாங்க வராதவங்க வந்திருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி கேட்கணும். அப்போ சிவாஜி சார் ரெடி ஆகிட்டார். அவன்கிட்ட டைலாக் ஒன்று, வாங்க வராதவங்க வந்துட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கணும். டைலாக் கரெக்டாக பார்த்துக்கோங்கன்னா எல்லாம் பாட்டாங்க. அவர் சிவாஜி சார் என்ன கேட்டார், பாக்கி யார் பூசாரியாக நடிக்க அந்த பையன், டைலாக் பார்த்துட்டியா, இல்லை செக் பண்ணிட்டேன் அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் செக், நீ கரெக்டாக செக் பண்ணிட்டியா, இல்லை செக் பண்ணிட்டேனே அப்படின்னு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தடவை கேட்குறாரு. இல்லை கரெக்டாக நடிச்சுருவானா, ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாங்க வராதவங்க வந்துட்டீங்க அர்ச்சனை பண்ணவா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சாட்டப்போ நான் கூப்பிட்டேன், மணி அடிச்சுட்டுருக்கிறேன், அவர் உள்ளே வர்றாரு, மணி அடிச்சுருந்தோம் தட்டை வச்சு போட்டு வாங்க வராதவங்க வந்துட்டே சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டாங்க. டேக் அப்படின்னா சிவாஜி சார் வர்றாரு, என்ன அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னடா இவ்வளோ தடவை பார்க்குறாரு, ஒரே ஒரு சின்ன டைலாக் தான் அவன் பேச போகிறான், இதுக்கே இவ்வளோ தடவை பார்க்குறாருன்னு. ரெடி கிளாப்பின் அப்படின்னா ஆக்ஷன் ஒன்றே அவன் மணி அடிச்சுட்டு தட்டை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு வாங்கன்னு சொல்லணும். இவன் மணி அடிக்கும்போது இவனுக்கு 2ம் சேர்ந்து வருதோ ஒழிய இது தனியாக அடிச்சுட்டு இது காமிக்கிறது வரல. ஒன்றா இது சுற்றும் போது இது வரல, இல்லைன்னா இது அடிக்கும்போது இது. அண்ணா சார் 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 அப்படின்னா சிவாஜி என்ன பார்த்தாரு. நான் தான் கேட்டேனே பாக்கி,
நீ கரெக்டாக செக் பண்ணி இது எல்லாத்துக்கும் வந்துடாது அப்படி அடிச்சுட்டு பண்ணுறது. அது தினம் பூஜை கீச்சை வீட்டில் பண்ணிட்டு இருந்தால் தான் வரும். இல்லைன்னா அந்த பூசாரிகளுக்கு நீ பாட்டில் அவனை கூப்பிட்டு வந்து டயலாக் பஸ் சொல்கிற இது கொடுத்தீங்கன்னா ஆக்ஷன் கொடுத்தா எப்படி அவன் செய்வான் அப்படின்னு. அது மாதிரி ஒரு சாதாரண விஷயம் மாதிரி நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த சாதாரண விஷயம் கூட அதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு. இப்போது ஒரு 2 மாதம் முன்னாடி நினைக்கிறேன், எனக்கு ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்டில் சபாநாயகர் போஸ்ட்டில் என்னை உட்கார வச்சு என்னை நல்லா கௌரவப்படுத்தி அனுப்பிச்சாங்க. அது எதுக்குன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 25 பேர் இங்கேருந்து நம்ம கிராமிய இசைக்கலைஞர்கள்லாம் அழைச்சிட்டு போயிட்டு ஆஸ்திரேலியாவில் சிட்னி, மெல்பர்ன், அடிலைட் ஊருக்கெல்லாம் போயிட்டு இங்கேருந்து ஒரு 20-25 பேர் அழைச்சிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு 1 மாதம் இருந்து இந்த பறை இசையை, நம் இசையை அங்கே போயிட்டு எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். ஒரு தடவை நான் மேடையில் நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது பறை இசை வச்சு அங்கே இருக்கிற அடிலைட்டில் இருக்கிற மேயர் ஒரு மேடம் அதே ட்ரெஸ்ஸில் வந்திருந்தாங்க. மேயர் ட்ரெஸ்லேயே ஒரு 2 எம்பி எல்லாரும் மேடைக்கு எங்ககிட்ட இருந்த அந்த பறையை அவங்க வாங்கி அப்படி ஒரு அந்த பறை இசை அவங்க வாசிச்சாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஃபாரினர்ஸ் அப்படியே டான்ஸ் ஆடினாங்க. அது ரொம்ப பெருமையான விஷயம். அதற்காக ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்ல எனக்கு ஒரு கௌரவம் கொடுத்தாங்க. இது 3 பாட்டு மகாலிங்கம் அவர்களும் திவாகர் அவர்களும் பாடியிருந்தாங்க. முதல் சாங். 2வது சாங் ஆதித்யா அண்டு பிரியங்கா பாடியிருப்பாங்க. 3வது பாட்டு ஒரு கிளைமேக்ஸ் பாட்டு, அது போடலை. அதுதான் நான் பாடியிருந்தேன். கானா பாட்டு இல்லை, ஒரு பேத்தா ஸ்பாட், ஒரு ஃபீலிங். அந்த பாட்டு நான் பாடியிருந்தேன். இப்படி ஒரு படத்துக்கு நான் இசையமைச்சது எனக்கே பெருமை, எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா சித்திரை மாதம் வந்தால் மதுரையில் கள்ளழகர் ஆற்றுல இறங்குவார். அவர் எந்த வருஷம் 34 வருஷமா கள்ளழகர் ஆற்றுல இறங்கும் போதெல்லாம் வாராரு வாராரு அழகர் வாராரு, அந்த பாட்டு எப்படி ஒரு ஆந்தமா அமைஞ்சதோ அதே போல ஆயுத பூஜைன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிச்ச பாஷா படத்துல ஆட்டோக்காரன் இது ஒரு ஆந்தமா ஆயிடுச்சு. எல்லா வருஷமும் இதை போடுவாங்க. ஆயுத பூஜைக்கு, சித்திரை மாதம், அது கோவில்ல பண்ணா கோல வீழியம்மா ராஜக்காளி அம்மன் 108 அம்மனை பற்றி ஒரு பாட்டு. இதெல்லாம் நிரந்தரமான ஒரு பாடல் ஆயிடுச்சு, நிரந்தரமான பாடல். கள்ளழகர் ஆத்துல இறங்கும் போதெல்லாம் 34 வருஷமா தான். ஆயுத பூஜைக்கு ஆட்டோக்காரன் தான். எல்லா சாமி கோவில்லையும் திருவிழானா கோல வீழியம்மா ராஜக்காளி அம்மன் அந்த பாட்டு தான். அது போல ஆதிசிவன் அடிச்ச பறையடா அந்த பாட்டும் எங்கெங்கே பறை இசை குழுவினர்கள் ப்ரோக்ராம் நடத்துறாங்களோ அங்கெல்லாம் என் பாட்டு, என் இசை கேட்க வேண்டும் என்று அதை ஒரு ஆந்தமா நான் பண்ணியிருக்கேன். அதை எல்லாரும் அதை கேட்டு அதை ஒரு ஆந்தமாவே ஆக்கணும். அதுதான் என்னுடைய எய்ம். அது என்னுடைய எய்ம். எப்படி நான் ஆஸ்திரேலியாவில் அங்கெல்லாம் உலகம் போயிட்டு எல்லாத்தையும் பறை இசையை நான் கற்றுக் கொடுத்துட்டு வந்தேனோ அது போல இந்த பாட்டு ஆந்தம் ஆகணும். அதை எல்லாரும் பாடணும், அது எல்லாரும் பறை இசையை வாசிக்கணும், அதை மதிக்கணும். அது போல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடை. நம்ம தேனிசை தென்றல் தேவா சாரு எங்க குடும்பத்துல ரொம்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. காரணம் அவரோட பாட்டை சொல்லி தான் பயங்கர பட்டிமன்றத்தில் ஹிட் ஆனோம். லாலாக்கு டோல் டொப்பிமா கண்ணே கங்கம்மா இடுப்ப சுத்தி திருப்பி பாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு கவிஞர் வாலி ஒரு பெண்ணை பெருமைப்படுத்துவதற்காக எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்தோம். லாலா என்றால் திருநெல்வேலியில் அல்வா கிண்டும் இடம், டோல் என்றால் அடுப்பு, டப்பி என்றால் மாவு வைக்கும் டப்பா. இப்படி அல்வா அடுப்பிலே வேலை செய்யும் கங்கம்மா என்ற பெண்ணே, உன்னுடைய இடுப்பை அடிக்கடி திருப்பிப்பார். ஏனென்றால் ஸ்டவ்விலிருந்து தீ உன் சேலையில் பற்றிவிடக்கூடும் என்பதற்காகத்தான் கவிஞர் வாலி லாலாக்கு டோல் டோப்பிமா கண்ணே கங்கம்மா இடுப்பு சுத்தி திருப்பி பாரம்மா என்று எழுதியதன் நோக்கம் இதுதான் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் உண்மை. வாலி என்னை பார்த்துட்டு
கண்ணீர் விட்டு அழுதுட்டாரு. சத்தியமா நான் இப்படி நினைச்சு எழுதவே இல்லடா, ஏன்டா இப்படி ஒவ்வொரு பாட்டுக்கும் இப்படி அர்த்தம் சொல்லி உசுர வாங்குறீங்க அப்படின்னாரு. அந்த பாட்டு தேவாண்ணன் பாட்டு அன்னைக்கு தொடங்கினதுதான். அவருடைய பாட்டு எத்தனையோ பாட்டு மேடையில் பாடியிருக்கேன். பஞ்சு மிட்டாய் சீலை கட்டி பச்சை வண்ண ரவிக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா அடவாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிதெறிஞ்சாக்க வாரேன் பொங்க சிங்சா 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 சிங். ரெண்டு பாட்டையும் ஐயா தான் மியூசிக் போட்டார். ரெண்டுமே எதுல இருந்து எதை கொண்டு வந்து மேட்சிங் பண்ணியிருக்காரு பாருங்க. அவர் வெறும் கானா பாட்டு வெறும் குத்துப்பாட்டு மட்டும் இல்லை, கர்நாடக சங்கீதத்தில் அவர் எழுதி அவர் இசையமைத்த பாடல்களுக்கு நான் மிகப்பெரிய அடிமை. ஆனந்த பைரவிங்கிற ராகத்துல ஹரிகரன் பாடியிருப்பார். கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா கண்ணீரண்டில் போர் தொடுப்பா அந்த வெண்ணிலவ தோற்கடிப்பா. ஆனந்த பைரவி ராகத்துல இவ்வளவு அழகான ஒரு பாட்டு. பாட்ஷா படத்துல அந்த பாட்டு வர்ற சீன் இருக்கும் பாருங்க. ரஜினி சார் அந்த மெடிக்கல் காலேஜ் இடம் கொடுக்குறவன்ட்ட எனக்கு இன்னொரு பேர் இருக்கு காதல போய் சொல்லுவாரு பாட்ஷா அப்படின்னாரு. தங்க மகனின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தால் அப்படின்னு சொல்லி அந்த கம்பீர நாட்ட ராகத்துல உண்மையிலே அவர் கர்நாடக சங்கீதத்திலும் மிகப்பெரிய வல்லமை உள்ளவர். இன்னைக்கு அவர் கர்நாடக சங்கீதத்துக்காகவே ஒரு படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. அந்த படம் மிகப்பெரிய சங்கராபரணம் மாதிரி வெற்றி அடையணும்னு சொல்லி நம்ம தேவா சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்துக்கு அவர் தான் உண்மையிலே ஹீரோ. அதனால் அவருடைய பாட்டை பற்றி ஒரு தனி பட்டிமன்றம் போடலாம்னு நான் ஆசைப்பட்றேன். அவர் கூடயே அவருடைய இசைக்குழுவோட வச்சு மெல்லிசை மன்னரும் நகைச்சுவை தென்றலும்னு எம்எஸ்வி ஐயா கூட ஒரு 14 வாரம் விஜய் டிவியில் ப்ரோக்ராம் பண்ணான். இனி அடுத்து தேனிசை தென்றலும் நகைச்சுவை தென்றலும் சொல்லி நானும் தேவா சாரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. அந்த கனவை நனவாக்கணும்னு ரொம்ப அது மாதிரி அவர் இன்னைக்கு மேடையில் இருந்தது ஒரு பெரிய சந்தோஷம். பறை என்பது ஒரு பொதுவான சொல். அனைத்து இசைக்கும் இசை கருவிகளுக்கும் மூலம். அதிலிருந்துதான் இசைக்கருவிகளின் வடிவங்கள் மாறி மாறி வெவ்வேறு பெயர்களை பெற்றிருக்கின்றன. ஒரு சமூக ஆய்வாளர் சொன்னார், பறை என்கிற அடையாளம் கொண்ட ஒரு சமூக பிரிவில் இருந்துதான் அனைத்து சமூக பிரிவுகளும் உருவாயின என்று அவர் ஆய்வில் சொல்லுகிறார். வெவ்வேறு பெயர்களை தாங்கி மாறி மாறி போகிறார்கள் என்று. ஒட்டுமொத்த இந்த சமூகத்தின் மூலச் சமூகம்தான் பறை என்கிற பெயரில் அழைக்கப்படுகிற சமூகம். இது ஒரு சமூக ஆய்வாளரின் கருத்து. இன்னும் சொல்ல போனால் மறைந்த தமிழரசன் அவர்களின் கருத்து, தமிழ்நாடு விடுதலைப்படையை நிறுவிய தமிழரசன் அவர்களின் கருத்து. வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு சமூகங்கள் அழைக்கப்பட்டாலும் மனித குலத்தின் பாரம்பரிய வரலாற்றில் பார்க்கிற போது ஒரு குலத்தில் இருந்துதான் எல்லா குலமும் என்கிற போது தமிழ் சமூகத்தில் அந்த மூல சமூகம் ஆதி குலம் பறையர் குலம்தான் என்று அந்த வல்லுநர்கள் பதிவு செய்கிறார்கள். பறை அடித்ததனால் பறையன் என்று பலரும் கருதுகிறார்கள். அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. இன்றைக்கும் நீங்கள் ஒரு கிராமத்திற்கு போனால், பறையர் குடியிருப்புக்கு போனால் 200 குடும்பங்கள் 300 குடும்பங்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த 300 குடும்பங்களை சார்ந்தவர்களும் பறை அடிப்பதில்லை. அவர்களுக்கு பறை பற்றி தொடர்பும் இருப்பதில்லை. அந்த கிராமத்தில் சிலர்தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர்தான் பறையடிக்கிற ஒரு வழக்கத்தை வைத்திருப்பார்கள். எல்லா மக்களும் விவசாயத்தை செய்யக்கூடியவர்கள் தான். அவர்களுக்கு ஏரோட்ட தெரியும்,
நடவு நட தெரியும், அறுப்பு அறுக்க தெரியும், தாள் அடிக்க தெரியும். விவசாய பெருங்குடி மக்கள் தான். அந்த விவசாய பெருங்குடி மக்களை ஒட்டுமொத்தமாக பறையர் என்ற பெயரில் அழைத்து இழிவுபடுத்தி இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? இது குறித்து பலர் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதற்கு ஒரே காரணம்தான், இது மூலச் சமூகம், ஆதி சமூகம். அதிலிருந்து தோன்றுகிற ஒவ்வொரு புதிய சமூகமும் அதிலிருந்து தன்னை தனிமைப்படுத்தி, அந்நியப்படுத்தி, பிரிவுபடுத்தி காட்டிக்கொள்வதற்காக அந்த ஆதி சமூகத்தை இழிவுபடுத்துவதை ஒரு பண்பாடாக இங்கே வளர்த்திருக்கிறார்கள். அப்போதுதான் நாங்கள் அவர்களை விட மேலானவர்கள் என்று சொல்லுகிற அந்த நிலை வளர்ந்திருக்கிறது. இது சமூக ஆய்வாளர்களின் கருத்து. இப்போ பறை என்பதிலிருந்து பறையன் என்கிற ஒரு சமூகம் உருவாகி இருக்க வாய்ப்பே இல்லை. இது குறித்து பலரும் இப்போது ஆய்வு செய்திருக்கிறார்கள். பரம்பரை என்கிற சொல்லில் வருகிற பறை, இந்த பா ரை, அது இடையின ரை, எரள வளர இடையினம் என்கிற இப்படி கொம்பு போட்டு கீழே இழுக்கிற ரை பறை. இந்த வல்லின ரை அல்ல, கசட தபர என்கிற எழுத்துக்களில் வருகிற வல்லின ரை இந்த இசைக்கருவியை குறிக்கும். அந்த பறையன் என்கிற சொல்லில் இருக்கிற எழுத்து இடையின ரகரத்தில் வருகிற ரை என்கிற சொல்லை குறிக்கும், எழுத்தை குறிக்கும். ஏன் என்றால் அதற்கு ஒரு விளக்கம் தருகிறார்கள். பரன் பறை இது இரண்டும் தாய் தந்தை என்று சொல்லுகிற சொல்லோடு வருகிற 7வது தலைமுறையின் பெயர். இந்த தலைமுறை நாம், நமக்கு முந்தைய தலைமுறை தந்தை தாய், அந்த தந்தை தாய்க்கு முந்தைய தலைமுறை பாட்டன் பாட்டி, அந்த பாட்டன் பாட்டியின் தந்தை தாய் பூட்டன் பூட்டி, அந்த பூட்டன் பூட்டியின் தந்தை தாய் ஓட்டன் ஓட்டி, அந்த ஓட்டன் ஓட்டியின் தந்தை தாய் பரன் பறை. இது 7வது தலைமுறை. ஆதி குடி. அந்த பரனுக்கும் பறைக்கும் பிறந்தவர்கள் சேயோன் சேயோல், சேயோனுக்கும் சேயோலுக்கும் பிறந்தவள் ஓட்டன் ஓட்டி, ஓட்டனுக்கும் ஓட்டிக்கும் பிறந்தவர்கள் பூட்டன் பூட்டி, பூட்டனுக்கும் பூட்டிக்கும் பிறந்தவர்கள் பாட்டன் பாட்டி, பாட்டனுக்கும் பாட்டிக்கும் பிறந்தவர்கள் தந்தை தாய். இன்றைக்கு நாம் இது 7 தலைமுறை குறிக்கிற ஒரு சொல்லாடல் தமிழிலே உண்டு. அந்த பறையை குறிக்கிற சொல்தான் பறையன் என்கிற பெயராக மாறி இருக்குமே தவிர பறை அடிப்பதனால் இவன் பறையன் என்று ஆகியிருக்க வாய்ப்பே கிடையாது.